நீங்க என்னைக்காவது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் மூவியை சீட்டுக்கு நுனில உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எனக்கு லைவா ராஜஸ்தான்ல நடந்தது. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒட்டக சவாரி, ஜீப் சவாரி, இது எல்லாமே வந்து சாம்ன்ற ஒரு பாலைவன வில்லேஜ்ல நடக்குங்க. நான் இருக்கிற ரூம்ல இருந்து இந்த வில்லேஜ் வந்து 35 கிலோமீட்டர். இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு விஷயம் நடந்தது. இந்த பாக்குற எல்லா விஷயமும் வந்து சாயந்தரம் 5:30ல இருந்து நைட்டு 10 மணி வரையும் நடக்கும். இப்ப பாக்குற இந்த ராஜஸ்தானி டான்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு ரிட்டர்ன் நான் வந்து இந்த பாலைவன பாதையில போக போறேன் தனியா அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இந்த ரோட்ல நான் மட்டும் தான் போறேன், எந்தவித தொந்தரவும் இல்லாம ஒரு புதுவித அனுபவமா இருக்க போதுன்னு நினைக்கும் போது தீரநதிகாரம் படத்துல ஒரு ஓமா மாதிரி ஒருத்தன் இடையில வந்து என்கிட்ட இருக்கிற பொருள் ஆட்டைய போறதுக்கு ஜீப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து வழி மறைச்சாப்ல. நான் வண்டி நிறுத்தாம திருப்பி யூட்டர்ன் எடுத்து கேம்புக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இதே இடத்துக்கு வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டேங்க. இதுல இருந்து கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன், சூழ்நிலை நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க, ஆனா அதை கையாளுறது நம்ம கையில இருக்குங்க.